அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுமார் ஒரு வருட காலம் மிதுன ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த மிதுன குரு நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். இந்த ஒரு வருட காலத்துல சுமார் ஒரு 118 நாட்கள் குரு பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காம்பினேஷனும் ஆக்டிவேட் ஆகுது. குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மே 14 புதன்கிழமை அன்று மிருகஷீடம் 3ஆம் பாதத்திற்கு குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்போ கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி துலாம். துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபர் அப்படின்னு அழைக்கப்படுற குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறது உத்தமம், ரொம்ப நல்லது. அதே சமயத்துல நம்மளுடைய ராசிப்படி பார்த்தோம்னா குரு பகவான் முழு பாவ கிரகம் அப்படிங்கிற ஒரு ரோலை பிளே பண்ணுவார். அதாவது 3, 6 இந்த இடங்களுக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். ஆகவே நம்மளுடைய ராசிப்படி குரு பகவான் நமக்கு நெகட்டிவான பிளானட்டா வருவார். அந்த நெகட்டிவான பிளானட் வந்து பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய ரொம்ப சிறப்பான ஸ்தானத்துக்கு போறது குற்றம் தான். இருப்பினும் கோச்சார ரீதியாக குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது நமக்கு நல்ல பலன்களையும் அதிகமா கொடுக்கும். எதன் வகையில நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அமர்ற இடம் சார்ந்த விஷயங்கள பாதகங்களை பண்ணாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா நமக்கு பலமான நற்பலன்களை கொடுப்பாரு. அதன் வகையில இந்த குரு பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எதன் வகையில பாசிட்டிவா இருக்கு, எதன் வகையில நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீப்பான அனலைஸ தெளிவா பார்க்கலாம். முதலாவதா பாசிட்டிவான விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவுடைய பார்வை, அதாவது குரு பகவானுடைய 5ஆம் பார்வை நம்முடைய ராசி மேல பதியுது, நம்முடைய ஜென்மஸ்தானத்துல பதியுது. அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது பார்வை நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல பதியுது. அதுவுமே மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய 9வது பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான பார்வை நம்முடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து மேல பதியுது. மேலும் 4, 5க்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய அந்த சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வாரு. மறைவு ஸ்தானத்திலிருந்து சனி பகவானுடைய 10வது பார்வை நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியும். சோ இந்த காம்பினேஷன்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, முதல்ல ஜென்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறதுனால சிந்தனை வலிமையை கொடுத்துருவாரு. ஒரு விஷயம் வேணும்னா வேணும், அதுக்காக ரொம்ப தீர்க்கமா முயற்சி செய்யறதுக்கு தயாராவீங்க. வாட் எவர் அது உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாப், உங்களுடைய ஃபியூச்சர், மாணவர்களா இருக்கீங்கன்னாக்கா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல தீர்க்கமான முடிவுகளை ரொம்ப ஆணித்தரமா எடுப்பீங்க. அதுல ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருப்பீங்க. எடுக்கிற முடிவோட இல்லாம அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. எடுக்கிற முடிவுகள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ரொம்ப ஸ்டாண்டர்டா இருப்பீங்க. சோ அந்த ஒரு காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. புத்தி குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மென்டலி நிறைய பிரஷர் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு 4, 5க்குரியவன் 6ஆம் இடத்துக்கு போறாரு. மென்டலி நிறைய பிரஷர் இருக்கும். இருப்பினும் சரியான முடிவுகளை இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா எடுப்பீங்க. எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத கிளியரா அனலைஸ் பண்றதுக்கான மைண்ட் செட்டை குரு பார்வை நமக்கு கொடுத்துரும். அடுத்து நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நெகட்டிவா வருதுனாக்கா அந்த விஷயத்தை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த ஒரு இயற்கை தன்மையை குரு பார்வை நமக்கு கொடுத்துரும். நம்மளுடைய பெயர் புகழுக்கு எந்த பங்கமும் வராம நமக்கு சாதகமா இந்த நெகட்டிவான விஷயத்தை எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இப்ப டிஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து துலாமுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். அடுத்தது குரு பகவானுடைய சப்தம பார்வை இளைய சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துல பதியுது. சனி பகவானுடைய பார்வையும் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பய உணர்வும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப தைரியமாவும் இருப்பீங்க. தைரியமும் பய உணர்வும் கலந்த ஒரு கலவையான ஒரு மனநிலை இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா இருக்கும். ஏன்னா சனி பார்வை ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும். குரு பார்வை எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மன வலிமையை கொடுத்துரும். இந்த பய உணர்வும் ஒரு தைரியமும் கலந்த ஒரு கலவையான ஒரு மனநிலையை இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா நீங்க அனுபவிப்பீங்க. இருப்பினும் எதுவும் நெகட்டிவா இல்ல, அதுதான் இங்க இருக்கிற ஒரு சூப்பரான விஷயமே. ஆரம்பத்துல ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமா கொஞ்சம் குழப்பமா போனாலும் எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு தன்மை சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள் ஏற்படும். இருப்பினும் இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பும் அதிகமா கிடைக்கும். பல விஷயங்களை இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பை நீங்க பெறலாம். ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சனி பார்வை வந்து இளைய சகோதரத்துவத்துடைய உறவு நிலையில
ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தங்களை ஏற்படுத்தலாம். ஆனா குரு பார்வை எல்லாத்தையும் சரி பண்ணுது. இந்த உறவு நிலையில பெருசா விரிசல் வராம அதை அப்படியே மேட்ச் பண்ணி அழைச்சிட்டு போகுது. அதே போல அவருடைய உடல் ஆரோக்கியத்துல பெருசா குற்றமும் குறையும் இல்லாம அப்படியே அது ஓவராலா அதை பாதுகாத்து ப்ரொடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. அடுத்தது முயற்சியில ஒரு வெற்றி. 6ஆம் இடத்துல சனி அது நல்ல நிலையில பொசிஷன் ஆயிருக்கு. என்னதான் 4-5க்குரிய ஆதிபத்தியத்தை பெற்று 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சத்ரு நாசத்தை நிச்சயமா கொடுப்பாரு. சத்ரு நாசம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய எதிரிகளை அழிக்கிற ஒரு வல்லமை. இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்துல முயற்சி பண்றீங்கன்னா போட்டியே இல்லாம வெற்றி கிடைக்கும். அப்படியே போட்டிக்கு யாரு வந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்கிடுவாங்க. எதிரிகளுடைய தொந்தரவு இல்லாம ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். முயற்சிகள்ல வெற்றி. சிம்பிளா சொல்லணும்னா உபஜய ஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது. புதிய முயற்சிகள்ல இறங்க வைக்கும். அந்த புதிய முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும். நீங்க எது சார்ந்து வேணாலும் முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சிகள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் பலமா அமர்ந்திருக்காரு. சத்ரு நாசம். உங்களுக்கு யாரெல்லாம் எகைன்ஸ்டா இருக்காங்களோ அவங்களே ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு கிரீன் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உங்க பக்கம் டக்குன்னு மாறிடுவாங்க. அந்த தன்மை இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது குரு பகவானுடைய பார்வை 3ஆம் இடத்துல பதிகிறதுனால குறுகிய கால பயணங்களை அதிகமா மேற்கொள்வீங்க. வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. 3ஆம் அதிபதி பாகியத்துல இருக்காரு. குறுகிய காலத்திற்கு வெளிநாடு யோகத்தை அனுபவிப்பீங்க. வெளிநாடு போயிட்டு வரதுக்கான ஒரு பாகியம் ஏற்படும். அது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அப்படின்னா பர்சனலா உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ஒர்க் சம்பந்தமாகவோ வெளிநாடு வெளி மாநிலம் அட்லீஸ்ட் வெளி ஊருக்காச்சும் போயிட்டு வரதுக்கான ஒரு பாகியம் கிடைக்கும். நீங்க எந்த இடத்துக்கு ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு பாகிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா கிடைக்கும். அதனால நல்ல ஆதாயமும் ஏற்படும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமே. இப்ப நீங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணத்தினால ஆதாயத்தை அறுவடை செய்வீங்க. ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு அது பாசிட்டிவா அமையும். அடுத்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இப்ப நீங்க எடுத்து சொல்லக்கூடிய விதம், மத்தவங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதெல்லாம் சக்சஸ் ஆன ஒரு பேத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். குறிப்பா அந்த கணினி துறையில பணிபுரியறவங்க, கணிதத்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே போல இந்த ரிசர்ச் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிரேட்டான டைம் பீரியட் தான் சொல்லணும். ஆராய்ச்சி துறைக்கு ஒரு அதிகமான வெற்றியை கொடுக்கும். அடுத்தது குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், புத்திர பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சார்ந்த விஷயம், பூர்வீக சொந்த பந்தங்கள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி கலக்கங்கள் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும். குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்தி ஏற்படும். மருத்துவ செலவுல மேற்கொண்டு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை அறுவடை செய்வீங்க. அடுத்த பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய வருத்தம் குழப்பம் ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைகளால நிறைய விரைய செலவு ஒரு பக்கம் இருக்கும். இருப்பினும் எண்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபேவரா உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கும். குழப்பத்தை ஏற்படுத்தி நிவர்த்தியை கொடுக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிமையா சமாளிக்கிற வல்லமையை குரு பார்வை நமக்கு கொடுத்துரும். அடுத்து இந்த காதல் உறவு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் வருத்தங்கள்லாம் ஏற்படும். இருப்பினும் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். இந்த குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பஞ்சம ஸ்தானத்துல ராகு, அதே போல 6ஆம் இடத்துல சனி பகவான், இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுறதுனால இந்த குலதெய்வ வழிபாட்டுல ஏதாச்சும் தடை தாமதத்தை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இருப்பினும் 6ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடா யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்கள இப்ப ஒதுங்கிடுவாங்க. எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்க்கும். ஆரம்பம் ஏதோ பிரச்சனையா போற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஒரு முடிவு கிடைச்சிரும், ஒரு தெளிவு கிடைச்சிரும். சோ இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அதே போல இந்த திருமண முயற்சிகள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் வருத்தங்கள்லாம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் இந்த நேரத்துல இறங்குற முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால திருமண முயற்சிகளை இப்ப மேற்கொள்றீங்கன்னா நிச்சயமா மே மாதத்துக்கு மேல மே 18ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா ஒரு நல்ல செய்தியை நம்ம நிச்சயமா அறுவடை செய்யலாம். அந்த காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கு. ராகுடைய பார்வை பார்த்தோம்னாக்கா 7ஆம் இடத்துல பதியும் மே 18க்கு மேல. அது ஒரு மாதிரி தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம். இருவரும் பெருசா நெகட்டிவா இல்ல. ஆல்ரெடி திருமணமானவர்கள் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய மனநிலை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கொஞ்சம் கவனம் வச்சுட்டா போதும், பெருசா நெகட்டிவ் இல்ல. இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். இப்ப எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும், இதெல்லாம் நமக்கு நெகட்டிவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது பாகியஸ்தானத்துல இருக்கும். தந்தை சார்ந்த விஷயம், தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் அதீதமான கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி பாகியஸ்தானத்துக்கு போறாரு. தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் வருத்தம் குழப்பம், தந்தையார் நமக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல இயற்கை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. தந்தையாரோட ஒத்து போகாத நிலை ஏற்படலாம். அடுத்து இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருக்கும் தங்க அணிகலன்களை கடன் உதவியா கொடுக்க கூடாது. இப்ப கொடுக்கிற பொருள் நம்ம கைக்கு சாமானியமா திரும்ப கிடைக்காது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். மேலும் இந்த நகை கடன் இருக்குன்னா
போச்சுன்னா அது கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இருப்பினும் அது நல்லதுதான். அது பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு இல்ல. நகை கடன் இருக்குன்னா அதெல்லாம் கட்டி முடிக்கிறது முயற்சி பண்ணுவீங்க. சோ அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. இருப்பினும் ஒரு மாதிரி பிரஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல குடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். யாரை நம்பியும் பொருளாதாரத்தை ஒப்படைக்க கூடாது. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அடுத்தது 4, 5க்குரியவர் வந்து 6ஆம் இடத்துல போய் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர்றதுனால தாய் வழி உறவுகள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், தாயாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். அதே போல 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறதுனால இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம் கரெக்டா, நம்ம போயிட்டு இருக்க பாதை சரியானதா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம மேல நமக்கே வரும். மேலும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு கூடுதல் விழிப்புணர்வு கட்டாயமா கொடுத்தே ஆகணும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போனாலும் சரி, 4க்குரியவன் 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் சரி, உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் குழப்பங்களை பண்றது வாய்ப்புகள் அதிகம். ஆகவே மன ரீதியா நிறைய தாக்கங்கள் இருக்கும். அது உடல் ஆரோக்கிய பிரச்சனையா கன்வெர்ட் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஹெல்த்தியான உணவை அதிகமா எடுத்துக்கோங்க. தேவையில்லாத சிந்தனைகளை ஆல்மோஸ்ட் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மென்டலி தேவையில்லாத பிரஷர் இருக்குன்னா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நிறைய பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நமக்கு மன ரீதியா இருக்கிற தாக்கங்களை நிச்சயமா குறைக்கும். அடுத்து இந்த வண்டி வாகனம் இது சார்ந்த வகையில ஏதாச்சும் தொடர்ச்சியா விரைய செலவுகள், பழுது நீக்கல் சார்ந்த வகையில செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் நீங்க வாட்ச் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து இந்த உடல் ஆரோக்கியத்தை சரிப்படுத்துறதுக்காக ஏதாச்சும் ஒரு சின்ன லெவல்லேயாச்சும் உங்களுடைய ஹெல்த் மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விரைய செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சோ அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்து 5ஆம் இடத்துக்கு ராகு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த இருதயம், மார்பக பகுதி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இதுல ராகுவுடைய சஞ்சாரம், குருவுடைய பார்வை இதெல்லாம் வரதுனால இந்த இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இருதய அடைப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அது சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே செக்அப் பண்ணி அதை சரியா சீர்படுத்தி வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் வலிகளோ அப்படி இல்லைன்னா அந்த தேவையில்லாத தொந்தரவுகளோ, சளி தொந்தரவு இது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல இந்த தொடை பகுதி, இடுப்பு, முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. மற்றபடி இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா நமக்கு ஒரு பாசிட்டிவான சைனை நமக்கு பண்ணும். எனவே ஆரம்பத்துல பார்த்துட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, குழப்பமா இருக்குன்னு யாரும் வருத்தம் அடைய வேண்டாம். அந்த குழப்பத்தோட அந்த குழப்பத்துக்கான நிவர்த்தியும் மிக விரைவிலே கிடைச்சிடும். சொல்லியிருக்க விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்துல அதிகமா உணர்ச்சி வசப்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல அது அதிகமான கோபம், பகை உணர்வு இதெல்லாம் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும். மற்றபடி பாசிட்டிவான சைடை பொறுத்த வரைக்கும் இறங்குற விஷயங்கள்ல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். யாரெல்லாம் எகைன்ஸ்டா இருக்காங்களோ அவங்கலாம் உங்களுக்கு எண்ட் ரிசல்ட்ல பாசிட்டிவா ஒரு கிரீன் சிக்னல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆகவே ஆரம்பத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். எண்ட் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா கண்டிப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பயிற்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் ராகுகேது பயிற்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம்
தென் ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.